மணியிடம், நேற்று கடற்கரையில் நான் சந்தித்த பெண் எனது தோழியின் தாயின் மைத்துனரின் இளைய மகள் என்று கூறினார். ரீட்டாவின் தோழிக்கும் பெண்ணுக்கும் எப்படி தொடர்பு? ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி ட்ரீ இருக்கு இல்லையா, அதை வரைஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே நம்ம ட்ரீயாக வரையும். ஓகேங்களா. யார் ஒருத்தவங்க சொல்கிறாங்களோ அவங்களதுல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்களோ வரைஞ்சிக்கலாம். பாருங்க, ரீட்டா தான் சொல்கிறாங்க, அவங்களதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். பாருங்க, ரீட்டா ஒரு பொண்ணு, அதனால சர்க்கிள் போட்டுக்கிட்டு. ஓகேங்களா. பையனா இருந்தால் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா. ஸோ ரீட்டா மணியிடம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மணிக்கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் அந்த மணி வந்து ஏதாவது இடத்துல இந்த இடத்துல வந்தாருன்னா அதை நம்ம ட்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள்த நம்ம இந்த இடத்துல வரையணுங்கிறதே கிடையாது. ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, நேற்று கடற்கரையில் நான் சந்தித்த பெண் எனது தோழியின். ஓகேங்களா. ஸோ அவங்களோட தோழியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரோட தோழி? ரீட்டாவோட தோழி. தோழினா நம்ம எப்படி போடணும்? அவங்களும் அதே ஜென்ரேஷன் தான். ஓகேங்களா. அதே தலைமுறை தான். அப்போ அவங்களுக்கு பக்கவாட்டில் தான் எழுதணும். ஓகேங்களா. ஸோ கூட பிறந்தவங்கள தான் பக்கவாட்டில் எழுதணும்னு சொல்லியிருப்போம். இந்த இடத்துல ஃப்ரெண்டும் அவங்களோட ஜென்ரேஷன் தான். அப்போ அவங்களையும் பக்கவாட்டில் தான் எழுதணும். ஓகேங்களா. ஸோ ரீட்டாவோட தோழி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? தோழியின் தாயின். ஸோ தோழியோட அம்மா. அம்மா எப்படி வருவாங்க? நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன், அப்போ மேலே போகும். ஓகேங்களா. ஸோ இவங்க யார்? தோழியோட தாய். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? அந்த தாயின் மைத்துனரின் இளைய மகள். மைத்துனர் அப்படின்னா யார் அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்டோட சகோதரர். ஓகேங்களா. ஸோ அது வந்து அண்ணனோ தம்பியோ யாராக வேணா இருக்கலாம். ஸோ அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா மைத்துனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ஃபஸ்ட்டு அவருக்கு ஹஸ்பண்ட். ஓகேங்களா. ஸோ இது யார்? தகப்பன். ஓகேங்களா. ஸோ அதாவது தோழியோட தகப்பன். ஓகேங்களா. ஸோ இவரோட அண்ணனோ தம்பியோ. ஓகேங்களா. ஸோ சகோதரர், அவரு தான் பார்த்தீங்க அப்படின்னா மைத்துனர். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு இவங்க மைத்துனர். புரியுதுங்களா. இந்த ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அண்ணனோ தம்பியோ வரும், ஆனால் அவங்களோட ஒய்ஃபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மைத்துனர். ஓகேங்களா. ஸோ மைத்துனரின் இளைய மகள். மைத்துனரோட மகள் அப்படின்னா யார்? அவங்க வந்து கீழே வருவாங்க. கரெக்டாக. ஸோ நம்ம ஜென்ரேஷனில் தான் அவங்களும் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல வருவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு கீழே, மகள்னா கீழே போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி வருதா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரீட்டாவின் தோழிக்கும். ஸோ தோழி எங்க இருக்காங்க? இவங்களுக்கும் அந்த பெண்ணுக்கும். இந்த பெண் இருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க தொடர்பு என்ன? ஓகேங்களா. ஸோ பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க அம்மா, இவங்க அப்பா, இவங்க யார் வரும்? அங்கிள்னு வரும். ஓகேங்களா. ஸோ அங்கிளோட பொண்ணு என்ன வரும்? கசின் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் என்ன வருதுன்னு பாருங்க. உறவினர், மகள், நண்பர், அத்தை. ஸோ என்ன வரும்? கசின் அப்படின்னா உறவினர்.